நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் அம்மா வந்து வீட்டு வேலை எங்களை அனுப்பிட்டு நாங்கள் எழுந்திரிக்கிறதுக்குள்ளேயே மாடெல்லாம் நிறையா இருக்கும். பால் கறந்துட்டு பால் பண்ணைக்கு எல்லாம் வந்து பால் அளந்துட்டு எங்களுக்கும் சமைச்சு அனுப்பிச்சிட்டு திருப்பி கொல்லையில் வந்து பருத்தி சோளம் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த வேலையும் போய் பார்த்துருவாங்க. திருப்பி வந்து மாடு பார்க்குறது வீட்டு வேலை எதையுமே வந்து பெண்டிங் வைக்க மாட்டாங்க. ஃபங்க்ஷன் போகிறதா இருக்கட்டும், ஈவன் இது வரைக்குமே வந்து எங்கள் அம்மாவோட வேலை வந்து ரொட்டீனாக போய்கிட்டே தான் இருக்குது. யாரையுமே டிபெண்ட் பண்ணியே இருக்க மாட்டாங்க. நம்ம போய் செய்கிறோன்னு சொன்னாலும் வேணாம் நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. எப்படி உங்களால் மட்டும் முடியுதுன்னு நான் நிறைய வாட்டி யோசிப்பேன். இன்னுமுமே கூட அம்மா வந்து அவங்க வேலையை வந்து பர்ஃபெக்டாக செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. நாங்கள் போகும்போதுமே நம்ம சாப்பிடுவோம் தூங்குவோம், காலையில் எழுந்திரிக்கிறதுக்குள்ளேயே வந்து அவங்க பால் கறந்துட்டு எல்லா பக்கமும் குழம்பு போட்டுட்டு கொட்டாய்க்கு போயிட்டு வந்துடுவாங்க. போயிட்டு வந்து சமைச்சி வச்சுட்டு சமைச்ச மாதிரியே தெரியாது, ஃபுல்லாகவே கிளியர் பண்ணி வச்சுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா வந்து பெருசாக நாடகம் பார்க்க மாட்டாங்க. மற்றவங்கள பற்றி வந்து டிவியே சுத்தமாக பார்க்க மாட்டாங்க. ஃபோனுக்கும் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. மற்றவங்களை பற்றி குறை பேசுகிறது அந்த மாதிரி இருக்காது. மற்றவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க அதிகமாக. இப்போது வந்து சம்மர் வேலை ஸ்டார்ட் ஆனதால் நடுவில் கொஞ்சம் இந்த மாடெல்லாம் மேய்ச்சிட்டு வந்து டைம் கிடைக்கும். அதில் வந்து அவங்க புளி உரிக்கிறது, இடிக்கிறது, வத்தல் போடுறது, வடகம் போடுறது, வீடு க்ளீன் பண்ணுறதுன்னு அவங்களோட வேலை எப்போதுமே வந்து நான் ஸ்டாப்பாக போய்கிட்டே தான் இருக்கும். அவங்க தூங்குறதே ஒரு 4 மணி நேரம் தான் இருக்கும். எந்த ஊருக்கும் போய் தங்கவும் மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு லீவே கிடையாது.